ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் சுகர் பீட் பார்த்துருப்போம். இதுதான் சுகர் பீடு. இது டியூப் பீடுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்ல நீட்டமாக இருக்கும். ஓகேவா? இது டியூப் பீடு. அதை விட கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். தெரியுதா? இது வந்து கட் பீடு. டியூப் பீட்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அதோட கட்டானது கட் பீடு. ஓகேவா? இப்போது கட் பீட் எப்படின்னா, சுகர் பீட் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் கட் பீடும். நான் ஒன்று ஒன்றா கொடுத்து கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் நெருக்கியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? நீடிலேருந்து சும்மா ஒன்று விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? கட் பீடாவது ரெண்டாக லோட் பண்ணலாம். ஆனால் டியூப் பீட் எப்போவுமே ஒன்றா மட்டும்தான் லோட் பண்ணவே முடியும். ஓகேவா? தெரியுதா நான் எப்படி லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு? டியூப் பீடும் லோட் பண்ணி காட்டியிருக்கேன், கட் பீடும் லோட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் குட்டி குட்டியாக போடாமல் கட் பீட்டில் நல்ல ஒரு லென்த்தாக ஒரு 10 சென்டிமீட்டருக்கு லைன் போடுங்க. அதே மாதிரி டியூப் பீடுக்கும் 10 சென்டிமீட்டருக்கு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி லீஃப் போடுறேன். ஒரு குட்டி லீஃப் போடுறேன். இதுக்குள்ளே எப்படி வந்து கட் பீட்டில் லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது கட் பீட்லேயும் லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பீட் இருக்குல்ல, சுகர் பீட்லேயும் லோட் பண்ணலாம். கட் பீட்ஸில் எப்படி ஃபில்லிங் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நூல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதை லாக் கொடுத்துட்டு அகைன் திருப்பி நூலை இழுத்துட்டு வந்து இங்கே எம்டியாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக்கு அகைன் 1 2 3 கொடுத்துட்டு 2 or 3 இல்லைன்னா 4 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அகைன் எம்டியாக ஒரு செயின் போட்டு இதை ஒரு லாக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1 2 3 4 பீட் கொடுத்துருக்கேன். அங்கிட்டு ஒரு லாக்கு இப்போது கரெக்டாக ஒரு 3 பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். அகைன் ஒரு லாக். ஓகேவா? இதில்
எப்படி வந்து சுற்றி அவுட்லைன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இதுதான் எனக்கு எட்ஜ் பாயிண்ட்டு. அங்கிட்டு கொண்டு வந்துட்டு ஒரு லாக் எடுத்துட்டு இப்போது சுகர் பீட் யூஸ் பண்ணி அவுட்லைனாக கொடுக்குறேன். இது மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எட்ஜ் பாயிண்ட் கிட்ட வரும்போது ஒரே ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை லாக் கொடுக்குறேன். ஓகேவா? லீஃப்குள்ளே எப்படி ஃபில்லப் கொடுத்துருக்கேன்னு தெரியுதா? இது மாதிரி கட் பீட்லேயும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு டயக்ராம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் டிசைன் இதுவும் கொடுத்துக்கோங்க. கட் பீடுக்கும் ப்ராக்டிஸ் டிசைன் இதுவும் கொடுத்துட்டு லைன் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் போடுங்க. ஓகேவா? ஏன் லோட்டஸ் போட சொல்கிறேன் அப்படின்னா, லோட்டஸில் இது மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? கிராஸாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை வச்சு இங்கே அவுட்லைன் மாதிரி ட்ரா பண்ண. ஓகேவா? இது கட் பீட் ஓட டயக்ராம். ஓகே, தேங்க்யூ.